மன்னர் மன்னனே எனக்கு கப்பம் கட்டு நீ, ஜென்ம ஜென்மமாய் எனக்கு கட்டுப்பட்டு நீ, எந்த ஊரு ராணி என்று என்னை நினைத்தாய், 8 தேசம் ஆளுகின்ற பெண்ணை முறைத்தாய். வீட்ல எல்லாம் டென்ஷனா உட்கார்ந்திருக்காங்க, நீ கூலா உட்கார்ந்து தலைவாரிட்டு இருக்கியா? ஆமா, அப்படியே 4-5 கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஒரு கம்பெனி லாஸ் ஆனதும் அதை நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. என்ன, அடுத்த வேளை சாப்பாட்டை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. பணம் இல்லைன்னா சொல்லுங்க, எங்க அப்பா கிட்ட சொல்லி பணம் அனுப்ப சொல்றேன். என்ன திமிரா? வர வர உனக்கு திமிரு அதிகமாயிட்டே வருது, ஜாக்கிரதை. திமிரு எனக்கு இல்ல சார், உங்க வீட்ல ஒரு 4-5 தடி பசங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கேளுங்க இருக்கா இல்லையான்னு. இன்னைக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிட்டியா? இப்ப பிரச்சனை நான் பண்றேனா இல்ல நீங்க பண்றீங்களா? உனக்கு தைரியம் இருந்தா நேருக்கு நேரா என்கிட்ட மோதி பாரு. அதை விட்டுட்டு இப்படி ஆள அமிச்சு டிராமா பண்ற வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. ஆமா, எனக்கு வேற வேலையே இல்ல பாருங்க. என்ன உங்கள மாதிரி நினைச்சீங்களா? ஆமா, நானும் அப்பத்துல இருந்து பாக்குறேன், என்னமோ நீங்களா வந்தீங்க, என்னமோ உளறிட்டு இருக்கீங்க. நார்மலா தானே இருக்கீங்க. சும்மா நடிக்காத. எங்க குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கிறதுக்கு இந்த மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்கியா? போதும், நிறுத்துங்க. என்ன நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், வந்ததுல இருந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க. இங்க பாருங்க, இந்த நிம்மதியை கெடுக்கிறது, சூழ்ச்சி பண்றது, இதெல்லாம் உங்க குடும்பத்துல இருக்கவங்க தான் செய்வாங்க. நான் கௌரவமான குடும்பத்துல இருந்து வந்தவ. ஆமா, உங்க குடும்ப கௌரவத்தை பத்தி எனக்கு தெரியாது, சும்மா பேசாத. வார்த்தை அளந்து பேசுங்க. எங்க குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு உங்க யாருக்குமே அருகதை கிடையாது. உங்களால பாதிக்கப்பட்டவங்க ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். எனக்கு என்ன தெரியும் இப்படி ஒரு பெரிய லிஸ்டே இருக்கும்னு. 1000 பேர் வரட்டும், இந்த மாதிரி பூச்சாண்டி வேலைக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஓஹோ, நீங்க பயப்பட மாட்டீங்களா? அப்புறம் ஏன் சார் முகம்லாம் வேர்த்திருக்கு, கை கால்லாம் நடுங்குது? உங்களுக்கு குற்ற உணர்ச்சி, பயம் இல்லைன்னா நீங்க பாட்டுக்கு பேசாம போய் இருக்க வேண்டியதானே. என்கிட்ட வந்து எதுக்கு கத்துறீங்க? என்ன பேச்சையே காணோம்? பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் இங்க என்ன நினைச்சு வந்தனோ அந்த வேலையை உங்களை பார்க்க வரவங்க பாதி பேரே முடிச்சிடுறாங்க. எனிவே, நான் நினைச்சது நடந்தா சரி. அப்பா, பவித்ரா, வாமா உட்கார். என்னம்மா, என்ன விஷயம் சொல்லு. நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனாப்பா? உங்க எல்லாரும் மனசையும் புண்படுத்திட்டேனா? ஏம்மா என்னென்னமோ பேசிட்டு இருக்க? அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. இல்லப்பா, நீங்க என்கிட்ட இருந்து எதையும் மறைக்கிறீங்க. என்னால தானே வீட்டுல இவ்வளவு பிரச்சனை. அப்படி இல்லைம்மா, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அது எங்க எல்லாருக்குமே ஏற்பட்ட பிரச்சனை மாதிரிதானம்மா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தாதானே நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்க முடியும். அது எனக்கு புரியுதுப்பா. ஆனா நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கே கடவுள் இவ்வளவு பெரிய தண்டனை கொடுக்கணும்? அதான் என்னால தாங்கிக்கவே முடியல. வருத்தப்படாதடா, எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு உண்டு. அதே மாதிரிதான் உன்னோட இந்த பிரச்சனைக்கும் கண்டிப்பா ஒரு தீர்வு இருக்கும். இல்லப்பா, இந்த பிரச்சனைக்கு தீர்வே கிடையாது. நீங்க வெறும் ஆறுதலுக்காக வேணா சொல்லலாம். ஆனா இது என் தலைவிதி. இதை யாராலையும் மாத்தவே முடியாது. இல்லம்மா, நடந்து முடிஞ்ச பிரச்சனையை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கிறத விட நடக்க போறதை பத்தி நினைக்கிறது தான் புத்திசாலித்தனம். ஒன்ன பறிச்சுக்கிட்ட கடவுள் இன்னொன்ன கண்டிப்பா கொடுப்பான். அதுதாம்மா வாழ்க்கை. அப்பா, இந்த தத்துவம் எல்லாம் கேட்டு ரசிக்கதான்ப்பா முடியும். நடைமுறை வாழ்க்கையில யாராலுமே இதை ஏத்துக்கவே முடியாது. இல்லம்மா, மனப்பக்குவம் இருந்தா எதையும் கண்டிப்பா நம்மளால தாங்கிக்க முடியும். இப்போ ஒன்னையே எடுத்துக்க. உனக்கு ஏற்பட்டது தற்செயலா நடந்த ஒரு ஆக்சிடென்ட் தான். அதுக்கு நீ எப்படிம்மா காரணமா இருக்க முடியும்? இயற்கையா நடக்கிற எல்லாத்துக்கும் எல்லாருமே தானே பொறுப்பேற்றுக்கணும். இயற்கையா நடந்ததா இருந்தாலும் அதனால வர கஷ்டத்தை நான் மட்டும் அனுபவிச்சா பரவாயில்ல. என்னால மத்தவங்களும் இதே கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்களே, அதான் என்னால தாங்கிக்கவே முடியல. இவ்வளவு மனசுல வச்சு நான் எப்படி அந்த வீட்டுல போய் நிம்மதியா குடும்பம் நடத்த முடியும்? இல்லடா, நீ குறையா நினைக்கிற இந்த விஷயத்த ஜீவாவோட அப்பா அம்மாவும் குறையா நினைப்பாங்க அப்படின்னு நீ ஏன்டா நினைக்கிற? அவங்க ரொம்ப நல்லவங்க. ஏற்கனவே அவங்க உன்னை தான் மருமகளா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும்பா. ஆனா அவங்க என் மேல வச்சிருக்கிற பாசத்தினால குழந்தைய பொறுக்காத ஒரு பொண்ணுக்கு எப்படி அவங்க பையனை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க? இது ஜீவாவோட அம்மா அப்பா மட்டும் இல்ல, உலகத்துல இருக்கிற எந்த அப்பா அம்மாவும் இந்த விஷயத்துக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க. இல்லம்மா, ஒருவேளை அவங்க சம்மதிச்சுட்டா? அவங்க சம்மதிக்க மாட்டாங்கப்பா, எனக்கு தெரியும். அப்படி சொல்லாதடா. அவங்க சம்மதிச்சுட்டா உனக்கு சம்மதம் தானே? சொல்லுடா.
என்னம்மா சந்திரா, ஆஃபீஸ் புறப்பட்டியா? ஆமாப்பா. ஏன்? நீ புறப்படுறதுக்குள்ள உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலான்னு பார்த்தேன். என்ன விஷயம்ப்பா? அது நம்ம பவித்ராவை பற்றி தான். நானும் அவளை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். நேத்து நைட்டெல்லாம் நான் தூங்கலப்பா. பவித்ரா முடியாதுன்னு தீர்மானமா சொல்லிட்டதுனால ஜீவா ரொம்ப அப்செட்டா இருந்தாரு. நேத்து கூட அவரை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு தான்ப்பா வந்தேன். ஆமாம்மா, நான் கூட நேற்று பவித்ரா கிட்ட இதை பற்றி பேசினேன். என்னப்பா சொன்னா? ஒத்துக்கிட்டாளா? அவள் ரொம்ப குழம்பி போயிருக்காம்மா. தான் எடுத்த முடிவு சரியா தப்பான்னு அவளுக்கே தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா புரியுது. தன்னால் யாருக்கும் எந்த தொந்தரவும் ஏற்படக்கூடாது அப்படின்னு அவள் நினைக்கிறா. யாருப்பா அவளை தொந்தரவா நினைக்கிறா? குழந்தை பிறக்காதுங்கிற விஷயம் அவளை ரொம்ப பாதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவ இப்படிலாம் பேசுறா. அவகிட்ட எந்த சேஞ்சஸுமே தெரியலையாப்பா? நான் அவகிட்ட ரொம்ப நேரம் இதை பற்றி பேசினேன். அதுலேருந்து அவள் மனசில் என்ன இருக்குங்கிறத என்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஜீவாவோட அப்பா அம்மாவுக்கு எந்த துரோகமும் பண்ணக்கூடாதுங்கிறதுல அவள் ரொம்ப பிடிவாதமாக இருந்தா. அதனால தான் அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டா உனக்கும் சம்மதம் தானே, அவங்க ஓகேன்னா உனக்கும் ஓகே தானே அப்படின்னு கேட்டேன். அவள் சரின்னு ஒத்துக்கிட்டா. அப்படியா? என்னால நம்பவே முடியலப்பா. பவித்ரா ஒத்துக்கிட்டாளா? ஆமாம்மா, கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்ட மாதிரி தான். என்ன, அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கிட்டா உனக்கு சம்மதம் தானேன்னு நான் கேட்க கேட்க அவளால் எந்த பதிலுமே சொல்ல முடியல. மௌனமாக இருந்துட்டா. அப்போ சம்மதம் தானமா அர்த்தம்? அதுவும் ஒரு விதத்துல உண்மைதான்ப்பா. ஜீவாவோட பேரண்ட்ஸ் ஒத்துக்க மாட்டாங்கங்கிறதுக்காக கூட அவ இவ்வளவு நாள் பிடிவாதமா இருந்திருக்கலாம். ஒருவேளை அவங்க இதுக்கு சம்மதிச்சிட்டாங்கன்னா பவித்ராவை சம்மதிக்க வைக்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லப்பா. அதை சொல்கிறதுக்காகத்தாம்மா இப்போ நான் இங்கே வந்தேன். இந்த விஷயத்த ஜீவாவோட அப்பா அம்மா கிட்ட நாம் எப்படிம்மா சொல்ல போகிறோம்? அதை கேட்டு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு என்னால் கெஸ் பண்ணவே முடியலம்மா. ஒருவேளை அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா? உண்மை ஆரம்பத்துல கசக்கத்தான் செய்யும். பிரச்சனையிலேயே மூழ்கி கிடக்கிறத விட அதுல இருந்து வெளியில வர பார்த்தாதான் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும்பா. நடக்கிறது நடக்காது நாமளே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? முயற்சி தான் பண்ணி பார்ப்போமே. உண்மைதாம்மா. இனிமே இந்த விஷயத்தை தள்ளி போட வேண்டாம். ஜீவாவோட அம்மா கிட்ட பேசி பார்க்கலாம். கவலைப்படாதீங்கப்பா. பவித்ரா கல்யாணம் நல்லபடியா நடக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை வந்துருச்சு. ஆபீஸ் போயிட்டு வரேன்ப்பா. வாம்மா. வாங்க வாங்க. என்னம்மா சந்திரா, இது நம்ம வீடு, என்ன ஃபார்மாலிட்டி? உட்காருங்க. வாங்க உட்காரு. வாமா. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். பவித்ரையும் கூட்டிட்டு வந்திருக்கலாமே. அவளை பார்த்து ரொம்ப நாளாச்சு. எப்படி இருக்கா? ம், நல்லா இருக்கா. சரி, கல்யாண வேலையெல்லாம் எப்படி இருக்கு? அத பத்தி தான் பேசலான்னு வந்திருக்கோம். புதுசா பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதுதான் எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டோமே. நாங்களும் எப்போ கல்யாணம் வரும்னு துடிச்சிட்டு இருக்கோம். இந்த கல்யாணத்துல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்னம்மா பிரச்சனை? பண பிரச்சனையா? ம்ஹும். இல்ல, வேற என்னம்மா பிரச்சனை? இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். இருந்தாலும் ஆரம்பத்திலேயே சொல்லிடுறது நல்லதுன்னு வந்தேன். பவித்ரா விஷயத்துல உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டோம். ஜீவாவுக்காக தான் இந்த விஷயத்த இவ்வளவு நாளா மறைச்சிட்டோம். என்னம்மா சொல்ற? ஆக்சிடென்ட்ல பவித்ராக்கு பெருசா அடிபடலன்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அவளுக்கு உடம்புல ஏதாவது அடிபட்டிருந்தா கூட அது எங்களால தாங்கிக்க முடியும். ஆனா ஆனா வயித்துல அடிபட்டதுனால கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. அதனால அவளுக்கு தாயாகிற பாக்கியம் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க.
பவித்ராவும் இந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா. சில நேரத்துல நம்மளையும் அறியாம எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது. அது மாதிரி இதையும் நீங்க மன்னிச்சு. இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, எல்லாருமே சேர்ந்து எங்ககிட்ட மறைச்சிட்டீங்கல்ல? ஆண்டி, நான் சொல்றத கொஞ்சம் கோவப்படாம கேட்டீங்கன்னா. கோவப்படாம எப்படிமா இருக்க முடியும்? நீங்க மறைச்சது என்ன சாதாரண விஷயமா? இந்நேரம் கல்யாணம் ஆயிருந்தா எங்க குடும்பத்துக்கு வாரிசு இல்லாம போயிருக்கோம். உங்ககிட்ட மறைக்கணும்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த விஷயம் ஜீவாவுக்கு ஏற்கனவே தெரியும். ஜீவா உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொன்னதுனாலதான் நாங்க சொல்லல. அவனுக்கு என்ன தெரியும்? அவன் சின்ன பையன். நல்லது கெட்டது எதுன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க தானே எடுத்து சொல்லணும். அந்த சூழ்நிலையில எது சரி எது தப்புன்னு எங்களால யோசிக்க முடியல. போக போக சரியாயிடும்னு நினைச்சோம். கொஞ்ச நாள் சரியாகிற விஷயமா இது? நடந்தது நடந்து போச்சு. இனிமே என்ன பண்ணலான்னு யோசிச்சா. நீங்க எது சொன்னாலும் சரி, இனிமே இந்த கல்யாணம் நடக்காது. என் முடிவுல இனிமே எந்த மாற்றமும் கிடையாது. வித்யா, இந்த கல்யாணத்தை நடத்தி வைங்கன்னு சொல்ற தகுதி எங்களுக்கு இல்ல. நடந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சோம், சொல்லிட்டோம். இனி நீங்க தான் முடிவு பண்ணணும். எனக்கு முக்கியம் எங்க குடும்பமும் என் பையனோட வாழ்க்கையும் தான். எனக்கு இருக்கிறது ஒரே பையன், அவனுக்கு வாரிசு இல்லைன்னா? என்ன ஆண்டி, நாங்க வாழ போற 2 ஜீவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க எப்போ வர ஜீவனை பத்தி பேசுறீங்களே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க குடும்பத்துக்கு வாரிசே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நாங்க வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம்? அப்படி இல்ல ஆண்டி, இதுல ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல. எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. இனிமே இதை பத்தி பேசவே பேசாதீங்க. வித்யா, அம்மா, சொல்லுங்க. இதுல நான் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அவன் முடிவு பண்ணதுதான். இவ்வளவு முக்கியமான விஷயத்த இத்தனை நாள் எங்கிட்ட சொல்லாம மூடி மறைச்சிட்டீங்க. ஒருவேளை ஆக்சிடென்ட் ஆன உடனே இதை நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருப்பேன். ஏற்கனவே அவ பிபி பேஷண்ட், இப்ப அதிகம் ஆயிருக்கும். இந்த கல்யாணம் அவ சம்மதத்தோட நடக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐ எம் சாரி. ரிலாக்ஸ்டா இரு, டென்ஷன் ஆகாது. உன் உடம்புக்கு இது நல்லது இல்ல. டென்ஷன் ஆக கூடாதா? இது என்னங்க சின்ன விஷயமா? எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்காங்க. ஓகே, அவங்க அந்த உண்மையெல்லாம் மறைச்சிட்டாங்க. ஜீவா தானே அதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கான். ஜீவா சொன்னானா? அவனுக்கு எனக்கு தெரியும். அவன் சின்ன பையன். அவன் சொன்னான்ற ஒரே காரணத்துக்காக தான் மறைச்சாங்களா? அந்த பொண்ணுக்கு ஏற்பட்ட பாதிப்பை கொஞ்சம் யோசிச்சு பாரு. சாதாரணமா யாருக்குமே இந்த பாதிப்பு வரக்கூடாது. பவித்ராக்கு வந்திருக்கு. அவங்க அப்பா அம்மா இதனால எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பாங்க. சரி, நம்ம கிட்ட அப்புறம் சொல்லிக்கலான்னு அவங்க டிலே பண்ணிருக்கலாம். இத பார், அவங்களோட நிலைமையில நீ இருந்து பார்த்தாதான் உனக்கு எல்லாமே புரியும். யாரோட நிலைமையிலும் இருந்து யோசிக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுங்க. ஆனா இந்த கல்யாணம் நடக்காது. ஏன் கல்யாணமே வேண்டான்னு சொல்றேன்? இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசிக்கலாமே. என்னங்க நீங்க அவங்கள மாதிரியே பேசுறீங்க? வேற என்ன வழி இருக்க முடியும்? இங்க பாருங்க, ஒரு சின்ன விஷயமா இருந்தா கூட பரவாயில்லைங்க. 2 வருஷம் கழிச்சு கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஆனா கர்ப்ப பையன் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எப்படிங்க கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? பவித்ரோட வாழ்க்கை தான் வீணா போச்சுன்னா நம்ம ஜீவோட வாழ்க்கையும் சேர்ந்து வீணாகணுமா? இவன் லவ் பண்ற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம தம்மாங்க மாதிரி வேண்டான்னு சொன்னேன் இல்லையே. இவங்க காதல நான் மதிச்சேன். ஆனா இப்ப பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தானங்க நான் வேண்டான்னு சொல்றேன்.
அது எங்க நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஜீவா காதலிச்சான்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். இப்போ குழந்தையே பிறக்காதுன்ற ஒரு மலடிக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி தர சொல்றீங்களா? மலடின்னு ஏமா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? பவித்ரா இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும் தானே நம்ம டிசைட் பண்ணோம். இப்ப இந்த ஆக்சிடென்ட் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆயிருந்தா என்ன பண்ண முடியும்? அதாங்க, அதான் நம்ம அதிர்ஷ்டம். இந்த ஆக்சிடென்ட் கல்யாணத்துக்கு முன்னாடியே நடந்துருச்சு. அம்மா கொஞ்சம் யோசிச்சு பாருமா. இந்த ஆக்சிடென்ட்டுக்கு முழு காரணமும் நான் தான், பவித்ரா இல்லை. அவன் அந்த பைக்கில் ஏற மாட்டேன்னு சொன்னான். நான் தான் வற்புறுத்தி ஏற வச்சேன். ஏற்கனவே நான் அந்த குற்ற உணர்வில் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு இருக்கேன். என்னால் பவித்ரா உடம்புல ஏற்பட்ட பாதிப்புக்கு இனி என்ன செஞ்சாலும் ஈடுகட்ட முடியாது. அட்லீஸ்ட் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கறதன் மூலமாக குறைஞ்சபட்சம் எனக்குள்ளே இருக்கிற குற்ற உணர்வை என்னால் போக்கிக்க முடியும், அவ்வளோதான். இன்னொரு விஷயம் யோசிச்சு பார்த்தியா நீ? எல்லா வகையிலும் நல்லா இருந்த ஒரு பொண்ணோட உடம்புல தெரிஞ்சோ தெரியாமலோ என்னால ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இனி அவளை வேற யாராவது கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? யோசிச்சு பாரு. அதுக்காக நீ என்ன வருத்தப்படுற? ஆக்சிடென்ட்னால எதிர்பாராம நடக்கிற ஒண்ணுதான். அதுக்கு நீ பொறுப்பு இல்ல. கண்டதையும் நினைச்சு நீ வீணா மனசு போட்டு குழப்பிக்காத. எல்லாருக்கும் காதலிக்கும் போது அப்பா அம்மா, ஜாதி, மதம், சொந்தம், பந்தம் எல்லாம் தடையா இருக்கும். ஏன் காதலுக்கு நானே தடையா இருக்கேன். ஆமா வித்யா, நீ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. ஜீவா இந்த விஷயத்தை நம்ம கிட்ட மறைக்கணும்னு ஏன் டிசைட் பண்ணணும்? குழந்தைன்னா உனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆசை ஆசையா இருப்ப. கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வர மருமகளுக்கு இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தா உன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும், உன் உடம்பு எவ்வளவு பாதிக்கப்படும். ஜீவா இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லியிருந்தானா நான் இதை கேட்டிருக்கவும் மாட்டேன், கம்பல் பண்ணியிருக்கவும் மாட்டேன். நான் பவித்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் எனக்கு சந்தோஷங்கிறான். வித்யா, அவன் சந்தோஷம் தாமா நம்ம சந்தோஷம். அவனோட கல்யாணத்தையும் அவனோட வாழ்க்கையும் அவனே டிசைட் பண்ணிக்கிட்டோம். முடியவே முடியாதுங்க. இது அவன் தனிப்பட்ட பிரச்சனை இல்ல, நம்ம குடும்பத்தோட பிரச்சனை. இனிமே இந்த கல்யாணத்தை பத்தி யாரும் என்கிட்ட கேட்கவும் வேண்டாம், பேசவும் பேசாதீங்க. வித்யா, வித்யா, சந்திரா, என்னாச்சு? ஜீவாவோட அப்பா அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் எடுத்து சொன்னியா? என்ன சொன்னாங்க? எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ப்பா. ரொம்ப பதறி போயிட்டாங்க. அதுக்கு மேல அவங்க முகத்தை என்னால பார்க்க முடியல, அதான் வந்துட்டேன். ஐயா வணக்கம். அடடே, வாங்க வாங்க உட்காருங்க. தாலி செய்ய வர சொல்லியிருந்தீங்க. ஆமா, போன வாரமெல்லாம் உச்ச முகூர்த்தம், அதான் வர முடியல. இப்போ நேரம் நல்லா இருக்கு. தாலி கேட்லாம் கொண்டு வந்திருக்கேன். இதில் பார்த்து உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா. அடடே, தாலி பொம்பளைங்க சம்மந்தப்பட்ட சமாச்சாரம், அதை போய் உங்ககிட்ட காமிக்கிறேனே. அம்மா, நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அப்படியே செஞ்சு கொடுத்துட்றேன். இப்படி கொஞ்சம் கொடுமா. என்கிட்ட கொடுமா. அவசரத்தை பாரு, ஃபியூச்சர் யூஸ் ஆகும்ல. உனக்கு என்ன அந்த வயசே வரலடி. இது அம்மா, இது இதெல்லாம் நமக்கு சரிப்படாதுமா. அம்மா, நீ சரியான பட்டிக்காடு. ஏய், உனக்கு செலக்ட் பண்ணவே தெரியல. என்கிட்ட கொடுமா. ஏய், நான் வாய் select மூடி பண்றேன். சும்மா இரு. இது நம்ம பண்றது இல்ல. இதுமா, இது கூட நம்ம பண்றது இல்ல. இது இல்ல, இது இல்ல. எனக்கு இது டிசைன் நல்லா இருக்கும்லமா. இது கொஞ்சம் மாத்தணும். இது கொஞ்சம் இது குண்டா சரியா இருக்கும். இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, இவளுக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி. ஆமா ஆமா, அப்படியே எனக்கு இந்த டிசைன்ல வளையல் செய்ய சொல்லுமா. அது உன் கல்யாணத்துக்கு பண்ணிக்கலாம். சும்மா ரெடி. இது பிடிச்சிருக்கா பாருமா. இது வேண்டாமா. இத பாரு. எனக்கு பிடிக்கலையே. ஹலோ, நான் சோமநாதன் பேசுறேன். நான் ஜீவாவோட அப்பா பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க ஒய்ஃப் கிட்ட பேசிட்டீங்களா? என்ன சொன்னாங்க? என்னாச்சு சார்? சொல்லுங்க, என்ன சொன்னாங்க? ஐ எம் சாரி மிஸ்டர் சோமநாதன். கன்வின்ஸ் பண்ணி பார்த்தோம்.
அவ ஒத்துக்கவே மாட்டேங்கிறான். இந்த கல்யாணம் நடக்கவே கூடாதுங்கிறான். அதுக்கு மேல என்னால பேச முடியல. இந்த கல்யாணம் நடக்காது. என்னை மன்னிச்சிருங்க.